பிரேமா என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ்ல இருக்கும்போது நிறைய பேருக்கு வர டவுட் வந்து என்ஆர்ஓ அக்கௌண்ட் வச்சுக்கலாமா இல்ல என்ஆர்இ அக்கௌண்ட் வச்சுக்கலாமா, அதை பத்தி இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ஆமா, ரொம்ப முக்கியமான ஒரு விவாதமா இருக்க போது. நார்மலாவே எல்லா மக்களுக்கும் என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ்ல இருக்கும்போது நம்ம என்ன டைப் ஆஃப் பேங்க் அக்கௌண்ட் வச்சுக்கணும், என்ஆர்ஓவா என்ஆர்இயா, எது நமக்கு தேவையான அக்கௌண்டா இருக்கும், எது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், எதுல நிறைய சேவிங்ஸ் பண்ணிக்கலாம், இல்ல எந்த அக்கௌண்ட்ல ஈஸியா பணத்தை இந்தியால இருந்து அமெரிக்காவோ இல்ல வெளிநாடு மிடில் ஈஸ்டோ எங்க இருக்காங்களோ கனடாவோ எங்க இருக்காங்களோ அங்க எடுத்துட்டு போகலாம். இந்த மாதிரி நிறைய கேள்வி வருது இல்லையா? அதுதான் ஒரு கருப்பொருளா இருக்க போது. என்ஆர்ஓ அக்கௌண்ட் வச்சுக்கலாமா என்ஆர்இ அக்கௌண்ட் வச்சுக்கலாமா, இதுல என்னென்னலாம் யூஸ்ஃபுல் இருக்கு, பெனிஃபிட்ஸ் இருக்கு, எது நமக்கு ரொம்ப தேவைப்படும் அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷனா இருக்க போகுது. 2A ட்ரெஸ்ஸஸ்க்கு நீங்க கொடுக்குற சப்போர்ட்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ 2A ட்ரெஸ்ஸஸ்ல வந்து நம்ம டிசைனர் சாரி, ஹாஃப் சாரி, இந்த மாதிரி எல்லா விஷயமும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். யாராவது உங்களுக்கு தேவைன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்கு, நீங்க அதுல கான்டாக்ட் பண்ணி டீடைல்ஸ் கேட்டுக்கலாம். ஹே गाइस, வெல்கம் பேக் டு அவர் சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரேம் பேசுறேன். நான் உங்க ஆர்த்தி பேசுறேன். பிரேமா, ஃபர்ஸ்ட் என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ்ல யார் யாரெல்லாம் வருவாங்கன்றத பத்தி சொல்லிடுங்க. ஆமா, ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. என்ஆர்ஐ ஒரு நபர் வந்து இப்ப இந்தியால இருக்காருன்னு வச்சுக்கோங்க, இதுல இந்தியன் சிட்டிசனா இருக்காரு, அவர் எப்ப என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ்க்கு மாறுறாரு அப்படின்னு பார்த்துப்போம். இதுல ரெண்டு விதமா வந்து கிளாசிஃபை பண்றாங்க. ஒன்னு வந்து FEMA, அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட், ஃபெமா ஆக்ட்னு சொல்லுவாங்க. அவங்க என்ஆர்ஐ வந்து எப்படி கிளாசிஃபை பண்றாங்கன்னா, யாராவது ஒரு நபர் இந்தியால இருந்து வெளிநாடு போறாரு, வேலை விஷயமா போறாரு, இல்ல படிப்பு விஷயமா போறாரு, இல்ல வெளிநாட்டுல அவர் தங்க போறாரு, அவர் ரெசிடென்டா இருக்காரு, அங்க போறாரு, இந்த மாதிரியான சினாரியோ வரும்போது எப்ப அவர் இந்தியா விட்டு புறப்படுறாரோ அப்போ அவரோட ஸ்டேட்டஸ் என்ஆர்ஐ. இது ஃபெமா ஆக்ட் சொல்றாங்க, அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் சொல்றாங்க. அப்படியே இந்த பக்கம் வந்தா இன்கம் டாக்ஸ் ஆக்ட்னு ஒண்ணு இருக்கு. அதுல என்ன சொல்றாங்கன்னா, எந்த ஒரு நபர் இந்தியாவில் 182 நாளுக்கு குறைவா இருக்கிறாரோ அந்த நபர், அதாவது வந்து பினான்சியல் இயர் நான் சொல்றேன், பினான்சியல் இயர்னா ஏப்ரல்ல இருந்து மார்ச் 31 வரைக்கும் இருக்கிற பினான்சியல் இயர்ல 182 நாளுக்கு குறைவா இந்தியாவில் இருந்தா அந்த நபர் என்ஆர்ஐயா கன்சிடர் பண்ணுவாரு. இப்ப கிளீனா புரிஞ்சிருக்கும், பார்க்க நபருக்கும் புரிஞ்சிருக்கும் நீங்க என்ஆர்ஐயா இல்லையான்னு. மேக்சிமம் வேலைக்காக வெளிநாடு போறவங்க எல்லாருமே என்ஆர்ஐ தான் வருவாங்க, படிப்புக்காக போறவங்க என்ஆர்ஐ தான் வருவாங்க, பிசினஸ்க்காக போய் தங்கி அங்க பிசினஸ் பண்றவங்க என்ஆர்ஐ தான் வருவாங்க. இப்போ டூரிஸ்டுக்குலாம் வராங்கல்ல அவங்கலாம், இப்ப டூரிஸ்ட் வராங்க, அதாவது வந்து ஹனிமூனுக்கு வந்து சுவிட்சர்லாந்து போறாங்க, அவங்க என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ்னா கிடையாது. ஏன்னா வந்து அவங்க திரும்ப வந்துருவாங்க. சோ ஃபெமா ஆக்ட் பிரகாரம் வந்து அவங்க திரும்ப வந்துருவாங்க. சோ அதனால அவங்க வந்து பேரண்ட்ஸ்லாம் யுஎஸ்க்கு வராங்களே 6 months அந்த மாதிரி, அது ஒரு டூரிஸ்ட் மாதிரி தான் இல்லையா, வந்துட்டு போறாங்க. சோ அவங்களும் வந்து ஆஸ் பர் த ஃபெமா ஆக்ட் வந்து அவங்க என்ஆர்ஐ கிடையவே கிடையாது. ஏன் சொல்லுவாங்கன்னா, அவங்க வந்து வரும்போதெல்லாம் வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து அந்த இண்டிவிஜுவல் அக்கௌண்டா இருக்கிறத போய் என்ஆர்ஐயா மாத்திட்டு இருக்கணும் அவசியம் கிடையாது. இப்போ எல்லாருமே என்ஆர்ஐ அக்கௌண்டா மாத்தணுமா? ஆமா, என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ்ல உள்ள எல்லாருமே வந்து என்ன பண்ணா, இப்ப வேலைக்காக வராங்க, படிக்கிறதுக்காக வராங்க, பிசினஸ் பண்றதுக்காக வராங்க இல்லையா, அவங்க எல்லாருமே அவங்க பேங்க் அக்கௌண்ட்டை, அதாவது சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்காங்க, கரண்ட் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அது எப்படி ஒரு இண்டிவிஜுவல் அக்கௌண்டா இருக்கும். நீங்க வந்து ரெசிடென்டா இருப்பீங்க இந்தியாவில், அப்போ ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிருப்பீங்க. ஒரு எடுத்துக்காட்டு SBIல ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அங்க வேலை பார்த்துட்டு இருந்துட்டு இருக்கீங்க. சடனா உங்களுக்கு ஒரு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி வருது. ஸோ யூகேக்கு வரீங்க, இல்லை கனடாக்கு, USA எங்கேயோ வரீங்க. வரும்போது நீங்க என்ன பண்ணணும்னா, முதல் வேலையா போய் அந்த SBI பேங்க்ல போய் உங்க அக்கௌண்ட்ல உங்க ஸ்டேட்டஸை என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ்க்கு மாத்தணும். சிம்பிள். ஏன்னா வந்து உங்க அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே அப்படியே தான் இருக்க போகுது. ஜஸ்ட் அந்த ஸ்டேட்டஸ் மட்டும் தான் மாறப்போகுது. ஸோ தயவு செஞ்சு நீங்க என்ஆர்ஐயா இருக்கும்போது உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை இண்டிவிஜுவலா வச்சுக்காதீங்க, அது என்ஆர்ஐ பேங்க் அக்கௌண்டா மாத்திடுங்க. இதுலதான் என்ஆர்ஓ என்ஆர்இன்னு இருக்கா? ஆமா. ஸோ என்ஆர்ஓ அதாவது நான் ரெசிடென்ட் ஆர்டினரி அக்கௌண்ட், என்ஆர்இ நான் ரெசிடென்ட் எக்ஸ்டர்னல் அக்கௌண்ட். இந்த வார்த்தைகளே புரிஞ்சிடும். என்ஆர்ஓனா என்னன்னா வந்து, நீ ஏதாவது உனக்கு வந்து வருமானம் இந்தியாவில் வருதுன்னா அது அப்படியே நீ வந்து என்ஆர்ஓ அக்கௌண்ட்டுக்கு கொண்டு போயிடலாம். இன்னொரு எடுத்துக்காட்டு என்ன சொன்னா, நீங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்க இந்தியாவில் வேலை பார்த்துட்டீங்க, அப்போ ஒரு அக்கௌண்ட் இருக்குன்னா அந்த அக்கௌண்ட் அப்படி நீங்க என்ஆர்ஓ கன்வெர்ட் பண்ணிட்டு அந்த அக்கௌண்ட்ல வந்து நீங்க இந்தியால இருந்து நீங்க ஏதாவது ரெண்டல் ப்ராப்பர்ட்டி இருக்கு, அதுல இருந்து வர ரெண்ட்லாம் நீங்க என்ஆர்ஓல போட்டுக்கலாம். அப்படியே இந்த பக்கம் வந்துட்டீங்கன்னா என்ஆர்இ அப்படின்னு வந்துட்டீங்கன்னா நான் ரெசிடென்ட் எக்ஸ்டர்னல். அந்த வார்த்தை எக்ஸ்டர்னல் அப்படின்னு சொல்ற போதே தெரியுது இல்லையா, நீங்க வெளிநாட்டுல இருந்து பணம் அனுப்பும் போது அந்த பணத்தை வந்து நீங்க என்ஆர்இ அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிக்கலாம். நான் திரும்ப சொல்றேன், நீங்க வெளிநாட்டுல இருந்து பணம் அனுப்பும் போது அந்த பணத்தை நீங்க வந்து உங்க சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்க, இப்போ உங்க பேரண்ட்ஸ்க்கு அனுப்புறீங்கன்னா அவங்க ஒரு இண்டிவிஜுவல், அதாவது ரெசிடென்ட் அக்கௌண்ட் வச்சிருக்காங்கன்னா அந்த ரெசிடென்ட் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பலாம். இல்ல உங்கள்கிட்ட என்ஆர்ஓ அக்கௌண்ட் இருக்கா, என்ஆர்ஓ அக்கௌண்ட்டுக்கு அனுப்பலாம். உங்கள்கிட்ட என்ஆர்இ அக்கௌண்ட் இருக்கா, உங்க என்ஆர்இ அக்கௌண்ட்டுக்கும் அனுப்பலாம். அப்புறம் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு என்ஆர்இ அக்கௌண்ட்ல? நல்ல கேள்வி. இப்போ என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். இப்போ புரிஞ்சிருக்கும், என்ஆர்ஓ அக்கௌண்ட் வந்து மேக்ஸிமம் நம்ம எப்பெல்லாம் தேவைப்படுதுன்னு புரிஞ்சிருக்கும். நமக்கு ஏதோ ஒரு இன்கம் வந்து இந்தியாவிலே ஜென்ரேட் ஆகும்போது என்ஆர்ஓ அக்கௌண்ட்ல வச்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல். இதே நீங்க வெளிநாட்டிலே பணம் அனுப்பும் போது என்ஆர்இல அனுப்புறது ரெக்கமெண்டட். ஏன் ரெக்கமெண்டட் நான் சொல்றேன், நீ அந்த கேள்வி தான் கேட்டேன். ஏன்னா இப்போ நீங்க என்ஆர்ஓல அனுப்பிட்டு ஒரு ஃபிக்ஸ்ட் டெபாசிட் போடுறீங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கு வந்து ஒரு 7% இப்போ வந்து SBIல வந்து என்ஆர்ஓ என்ஆர்இஓ வந்து 2 to 3 years ஐ திங்க் 7% வந்து கொடுக்குறாங்க. ஒரு 7% கொடுக்குறாங்க.
இப்போ NRE அக்கௌண்ட்ல நீங்க வந்து ஒரு லட்சம் வந்து இங்க NROல போடுறீங்க, 1 லட்சம் வந்து NREல போடுறீங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டுக்கு 7%. இப்போ 7% வந்து ஒரு வருஷத்துன்னு வச்சுப்போமே, 7% ஒரு வருஷத்துக்கும் போது 7,000 ரூபாய். இப்போ என்ன ஆகும்னா இந்த 7,000 ரூபாய்க்கு நீங்க NRO அக்கௌண்ட்ல டாக்ஸ் பே பண்ணி ஆகணும். அதுவும் TDSன்னு சொல்லுவாங்க, டாக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ். 31.24 நினைக்கிறேன். நீங்க சோர்ஸ்ல எடுத்துருவாங்க, நீங்க அப்புறம் பே பண்ணணும் அவசியம் கிடையாது. நீங்க ரிட்டர்ன் பண்ணும்போது அதிகமா வாங்கிட்டா திரும்ப வாங்கிக்கலாம். இது NRO அக்கௌண்ட்ல. ஆனா NRE அக்கௌண்ட்ல நான் டாக்ஸபிள். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க அதுல போடுற பிக்ஸ்டு டெபாசிட் நான் டாக்ஸபிள். ரொம்ப பெரிய பெனிஃபிட். அதே போல நீங்க NRO அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை நீங்க வெளிநாட்டு அனுப்பும் போது, ரீபேட்ரியேட் பண்ணும் போது நீங்க நிறைய ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணும், பிளஸ் லிமிடேஷன்ஸ் இருக்கு. ஆனா NREல இது எதுவுமே கிடையாது, நீங்க ஈஸியா ரீபேட்ரியேட் பண்ணலாம். இது ரொம்ப பெரிய விஷயம். அதாவது வந்து நம்ம டாக்ஸபிள் இல்லைங்கிறது ஒரு பெரிய விஷயம், பிளஸ் இந்த ரீபேட்ரியேட் ஈஸியா பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஸோ எப்போ நமக்கு இப்போ NRE தேவைப்படும், நான் என்ன ஐடியா பண்றேன்னா, ஒரு 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் இருக்கு, அதை நம்ம இப்போ 7% தராங்களே, நம்ம இந்தியாவில் உள்ள NRE அக்கௌண்ட்ல போட்டுப்போம். ஸோ 7% தரும்போது இப்போ 2 லட்சம் போடுறோம்னு வச்சுக்கோங்க, அது கொஞ்சம் வந்து ஒரு 15-16,000 வந்து நமக்கு கிடைக்குது. நம்ம அப்போ அந்த 2,16,000 20,000 அப்படியே ரீபேட்ரியேட் பண்ணலாம். நீங்க USA UK எங்க வேணாலும் நீங்க ஃபாரின்ல வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு ரீபேட்ரியேட் பண்ணலாம். ஸோ இதுல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. பிளஸ் உங்களோட பிக்ஸ்டு டெபாசிட்ல டாக்ஸபிள், நான் டாக்ஸபிள் இந்தியாவில். இன்னொரு விஷயமும் இதுல சொல்ல விரும்புறேன், சில கண்ட்ரிக்கெல்லாம் வந்து டாக்ஸ் அக்ரிமெண்ட் இருக்கு, நீங்க டபுள் டாக்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அக்ரிமெண்ட் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல உங்களுக்கு வந்து பிக்ஸ்டு டெபாசிட்ல இந்தியால டாக்ஸபிள் இல்லை. ஒருவேளை நீங்க இருக்கிற கண்ட்ரில கனடாவோ UKவோ நீங்க டாக்ஸ் கட்டணுமான டாக்ஸ் ஏஜென்ட்டை நீங்க கேட்டுங்க, அதை நான் சொல்லிக்க விரும்புறேன். பட் இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கும் NRE வந்து என்னென்னலாம் யூஸ்ஃபுல் இருக்கு. ஸோ பிக்ஸ்டு டெபாசிட் நான் டாக்ஸபிள் பிளஸ் அன்லிமிட்டட் ரீபேட்ரியேட். ஏன்னா வந்து நீங்க அனுப்புற பணம் ஆல்ரெடி நீங்க டாக்ஸ் கட்டிட்டு நீங்க ஃபாரின்ல இருந்து அனுப்புறீங்க, எவ்வளவு வேணாலும் நீங்க ஃபாரினுக்கு திரும்ப அனுப்பிக்கலாங்கிறது பெரிய பெனிஃபிட்டா நான் NREல பாக்குறேன். இப்போ NROல இருந்து NREக்கு அனுப்ப முடியுமா? நல்ல கேள்வி. NROல இருந்து NREக்கு அனுப்பணும். ஸோ என்ன வந்து அனுப்ப முடியுமானா முடியும். 2012க்கு அப்புறம் வந்து இதுக்கான வழிமுறைகளை அவங்க வகுத்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி பண்ண முடியாது, 2012க்கு அப்புறம் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ பண்ண முடியும். ஸோ NROல இருந்து NRE அனுப்பும் போது என்ன விஷயம்னா, அது நிறைய ப்ரொசீஜர் வந்து அவங்க ஃபாலோ பண்ணும். காரணம், இந்த இன்கம், அதான் NROல வந்திருக்க பணத்தோட சோர்ஸ் என்னன்னு பார்ப்பாங்க, அதுக்கான வரியெல்லாம் கட்டியிருக்காங்களான்னு பார்ப்பாங்க. அதனாலேயே வந்து 15CA 15CBன்னு 2 ஃபார்ம் ஃபில் பண்ணும், இன்னும் நிறைய ஃபார்ம் ஃபில் பண்ணும். முக்கியமாக 15CA வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட் வச்சு ஃபில் பண்ணும். ஸோ நிறைய ப்ரொசீஜர் இருக்கு, பண்ண முடியும், நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. பிளஸ் ஒரு லிமிடேஷன் கொடுத்துருக்காங்க, $1 million தான் ஒரு ஃபினான்ஷியல் இயர்ல பண்ண முடியும். அது வந்து இன்னொரு விஷயமும் இருக்கு. அந்த $1 million என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். கேபிட்டல் இன்கம் மட்டும் தான் $1 million. என்ன சொல்றேன்னா, இப்போ நார்மல் இன்கம், உங்க ரெண்டல் ப்ராப்பர்ட்டி வருது, நீங்க அதுக்கு டாக்ஸ் கட்டிட்டு அதுக்கான அமௌண்ட் வருதுன்னா அது இது உள்ள வராது. ஸோ இதான் நீங்க வந்து ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணிருக்கீங்க, இல்லை ஃபிக்ஸ்டு டெபாசிட் நீங்க வந்து மெச்சூர் ஆகி அந்த அமௌண்ட் வருது, இல்லைனா வந்து உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இல்லை ஷேர்ஸ் வித்துறீங்க. ஸோ இந்த மாதிரியான கேபிட்டல் கெயின்ஸ் தான் வந்து $1 million பர் ஃபினான்ஷியல் இயர்ங்கிற லிமிடேஷன் இருக்கு NROலேருந்து NRE போகும்போது. அதர் இன்கம்ஸ், அதாவது உங்க ரெண்டல் ப்ராப்பர்ட்டி இல்லை உங்க டிவைடன்ஸ், இதுக்கெல்லாம் வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. பட் நீங்க அந்த ப்ரொசீஜர் வந்து காமன், நீங்க அவ்வளோ ஃபார்ம்ஸை ஃபில் பண்ணி அதெல்லாம் கிளியர் பண்ணதான் உங்களோட பேங்க் வந்து அலோவ் பண்ணுவாங்க அந்த டிரான்சாக்ஷன், அதாவது உங்களுக்கு NROலேருந்து NRE மூவ் பண்றதுக்கோ இல்லை NROலேருந்து வெளிநாடு அனுப்புறதுக்கும். அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். பிரேம், அப்ப அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு வந்து NRO தேவையா இல்ல NRE தேவையா? அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். நம்ம இன்னொரு விவாதம் கூட பண்ணிப்போம். நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா வந்து, இப்ப ஸ்டாக்ஸ் போகும்போது நிறைய வந்து ஸ்டாக் ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க, புரோக்கரேஜ் இருப்பாங்க, ஜீரோதா, ஏஞ்சல் ஒன், நிறைய இருக்காங்க, HDFC, ICICI, இந்த மாதிரி நிறைய ப்ரொவைட் பண்றாங்க இல்லையா. ஸோ அவங்க எல்லாருமே வந்து NROவும் ப்ரொவைட் பண்றாங்க, சில பேர் வந்து NREயும் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ டிமேட் அக்கௌண்ட் வேணும், அதுலேயே வந்து NROவோட லிங்க் பண்ணலாமா, NREயோட லிங்க் பண்ணலாமா, நீங்க தயவு செஞ்சு கேட்டுங்க. ஏன்னா NREங்கும் போது நாங்க ரீபேட்ரியேட், அன்லிமிட்டட் ரீபேட்ரியேட் பண்ணலாங்கிறதுனால அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன வச்சிருக்காங்கன்னு கேட்டுருங்க. ஒருவேளை NREயோட லிங்க் பண்ணலாம்னு வச்சிருக்காங்கன்னா எல்லாமே PIS ஸ்கீம்ல வரும், அதாவது போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்குள்ள வரும். அதுல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, நீங்க டே ட்ரேட் பண்ண முடியும், இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, அதை நம்ம தனி வீடியோல பார்ப்போம். ஸோ உன்னோட கேள்விக்கான ஆன்சர் NRO NRE ரெண்டுமே வந்து நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். டிபெண்ட்ஸ் ஆன் த brokerage, டிபெண்ட்ஸ் ஆன் த லிமிடேஷன்ஸ், உங்களுக்கு எது தேவைப்படுது அப்படிங்கிறது அதை நம்ம ஒரு தனி வீடியோல பார்ப்போம். நீங்க வந்து வெளிநாட்டில் இருந்துகிட்டு
இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்றது, எந்த மாதிரியான அக்கௌண்ட் தேவைப்படுது, என்னென்ன டிமேட் அக்கௌண்ட் எப்படி ஓபன் பண்றது, எந்த brokerage போறது, இந்த மாதிரி நிறைய விவாதங்கள் பண்ணுவோம். இந்த வீடியோ ரொம்ப நேரம் போயிட்டு இருக்கு. இந்த வீடியோல நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சிருப்போம். யார் யாரெல்லாம் என்ஆர்ஐ, என்ஆர்ஓ, என்ஆர்இ ரொம்ப ஈஸியா அந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம், இல்ல உங்க அக்கௌண்ட் வந்து கன்வெர்ட் பண்ணலாம். நமக்கு என்ஆர்ஓ தேவையா, என்ஆர்இ தேவையா, அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, ஒருவேளை நம்ம பணத்தை இந்தியால இருந்து வெளிநாட்டுக்கு கொண்டு வரணும், நீங்க வெளிநாட்டுல ஒரு வீடு வாங்கணும், இல்ல வெளிநாட்டுல இன்வெஸ்ட் பண்ணணும்னா அது எப்படி கொண்டு வருது, அதுக்கான வழிமுறைகள் என்ன, எப்படி டாக்ஸ் கட்டுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம விவாதிச்சிருக்கோம் நினைக்கிறேன். உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும். சப்போஸ் நாங்க ஏதாவது பாயிண்ட்ஸ் விட்டுருந்தாலும் தயவுசெய்து நீங்க வந்து கமெண்ட்ஸ் பண்ணும்போது அது நிறைய பேருக்கு வந்து ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஐ ஹோப் உங்களுக்கு இதோட யூஸ்ஃபுல்லா இருந்து நினைக்கிறேன். மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கனை தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.